ஹலோ ஃபிலிம் மேக்கர்ஸ், வெல்கம் டு சினிமா ரிதம். இந்த வீடியோவில் யாரெல்லாம் வரலாம், என்னோடய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, நம்மளோட பிளானிங் என்ன, நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஆன் தி டைம் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம பண்ண போகிறது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு இன்ன வரையுமே யூடியூப் வீடியோ எப்படி பேசணும்னு எனக்கு தெரில. அதை நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த டைம் என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லையுமே நீங்கள் பார்க்குற அளவுக்கு அப்படிலாம் இல்லை. நான் ஒரு அரை மணி நேரம் எடுக்கிற வீடியோவில் ஒரு நிமிஷம் தான் பார்க்குறீங்க. ஸோ நானும் இந்த சோஷியல் மீடியா கல்ச்சருக்கு இன்னும் புரியாமையே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு சில விஷயம் புரியும். நான் அதை வாண்டடாக பண்ணாமல் இருக்கேன். ஓகே, அதை விடுவோம். இப்போ படத்துக்குள்ளே வருவோம். இப்போ நாம் பண்ண போகிற ஸ்டைல் என்னென்னா இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங். ஏன்னா என்னோடய கோலே என்னென்னா இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஃபஸ்ட்டு பண்ணணும். எனக்கும் எல்லோரும் மாதிரி ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணணுங்கிற கோல் இருந்தாலும் பட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்கிறது தான் பற்றி நிறையா சொல்லணும். எனக்கு அதில் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவங்களோட படத்தெல்லாம் பார்த்தோம்னா என்ன இப்படி எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே, பயங்கரமாக இருக்குது இப்படிங்கிற தாட்ஸ் வரப்போ நாமளும் பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறப்ப தான் இதோட ரியாலிட்டி புரிஞ்சு நம்ம ஊரில் இதெல்லாம் பற்றி பேசவும் முடியாது, பண்ணவும் முடியாது, செய்யவும் முடியாது சொல்லி அதுக்கப்புறம் சரி இப்போ நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் சொல்லிட்டு கையில் காசு வச்சுக்கிட்டு பண்ணிட்டுருக்காங்க. வெயிட் ரெக்கார்டிங் தான் பார்ப்போம். ரெக்கார்டிங் ஆகுது. இந்த கதையை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. பட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்னா ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும். எவ்ரி சிங்கிள் டைமும் நம்மளோட இன்டெலிஜென்ஸை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லா ஈவெண்ட்டுமே, எல்லாம் நடக்கிற விஷயமே, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் மேட்டர். ஸோ அதை நான் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் இப்போ ஏன் படம் வரேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் போவோம். ஃபஸ்ட்டு சென்னைக்குனா 15, 16, 17 நான் வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் மீட்டிங் தான், 1 வீக் மீட்டிங் தான் இருக்கும். அந்த மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்கும். அந்த டைம் ரிஜெக்ஷன் இருக்கும். அதுக்கு நீங்கள் ஓகேவா வாங்க. ஏன்னா நான் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய ரீசன்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்களாக ஒரு ரீசன்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா, எனக்கு பொறுத்தவரையும் டிசிப்ளினாக இருக்கணும், கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கணும், டெடிக்கேஷனாக ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும், நான் சொல்கிறத லிசன் பண்ணணும், ஓவர் திங்கிங் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பேசக்கூடாது. அதே மாதிரியே யாரையுமே ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்க்கக்கூடாது. இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான், அந்த மாதிரி தான். இங்கே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யார்கிட்டையும் பழகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் நம்ம சொல்லிடவே முடியாது. அவங்களோட அச்சீவ்மெண்ட் அவங்கள ஜட்ஜ் பண்ணாதுன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். உங்கள் அச்சீவ்மெண்ட்டோ சக்ஸஸோ அவங்க நல்லவங்கிற ஒரு பிம்பத்தை கொடுத்துரும். பட் ஐ எம் நாட் அக்செப்டட். வென் ஐ எம் அக்செப்டட், அவங்க என்கிட்ட பேசுகிறப்ப மரியாதையோடு பேசுகிறப்ப தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பேசிக் கேரக்டர் நல்லா இருந்தாலே எனக்கு போதும். செகண்ட் திங், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என் டீமில் ஒரு 4-5 பேர், க்ரூ மட்டுமே ஒரு 4-5 பேர் இருந்தால் போதும். கேஸ்டிங் ஒரு ஸ்டோரி டிபெண்ட்ஸ், கேஸ்டிங் நடக்கும். அப்புறம் மெயினாக நான் டிபெண்ட்ஸ் பண்ணுறது எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்க நம்ம ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, நம்மளோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ கம்மிங் 15, 16 வந்துட்டேன் அப்படின்னா ஒரு 1 வீக் மீட்டிங் தான் இருக்கும். மீட்டப் பண்ணுவோம். மீட்டப்புக்கு அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஆன் தி டைம் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஆன் தி டைம் நம்ம வந்து லொக்கேஷனும் தேடிட்டுருப்போம். இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோரியே டெவலப் பண்ணுவோம். இல்லை லொக்கேஷன் கிடச்சதுக்கப்புறம் ஸ்டோரி டெவலப் பண்ணுவோம். இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஸ்டோரி டெவலப் பண்ணுவோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். வாட் வி ஹாவ் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹவ் வி டூ அப்புறமே டிசைட் பண்ணுறோம். ஸோ முதல்ல வருவாங்களாம் பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஒர்க்கிங் ப்ராசஸ் போக இப்போ நம்மக்கிட்ட அஃபோர்டபுளாக என்ன இருக்குது. இது வந்து 0 பட்ஜெட் ஃபிலிம் நான் சொல்லலை. 0 பட்ஜெட் ஃபிலிம் ப்ளீஸ் யாருமே ப்ரமோட் பண்ணாதீங்க. லோ பட்ஜெட் சொல்லுங்கள், இங்கே எல்லாத்துக்குமே செலவாகும். ஸோ அந்த லோ பட்ஜெட் ஃபிலிம் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் ஒரு 1000 வச்சுருக்கேன். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஆஸ் அ பேஷனேட்டாக உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். இது ஒன்லி ஃபார் ஆர்ட், நாட் மணி மைண்டட். ஸோ மணி மைண்டட் பீப்புள்ஸ் வராதிங்க. அதே மாதிரி ஈகோஸ்டிக் பீப்புள், நான் சொல்கிறது சரி, அதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேளுங்க, இந்த கதை சூப்பராக இருக்கும், இதை பண்ணிங்கன்னா நீங்கள் அவார்டு வாங்கிடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது தெரியாமல் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஐ நோ சம்திங். ஓகே, அதையாச்சும் நம்புங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்படி நம்ப மாட்டீங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி தான் பிம்பத்தில் வரீங்க. அதே மாதிரி காசு இல்லாதவனை பிச்சைக்காரனாவோ இல்லை ஏழையாவோ டேலண்டடாக இல்லாதவனாவோ பார்க்காதீங்க. அவன்கிட்ட காசு மட்டும்தான் இல்லை. ஸோ நீங்கள் சோஷியல் பிம்பத்தில் இருக்கிறனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ அதே ப்ளீஸ் ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கீங்கன்னா ஓப்பன் மைண்டடாக இருங்க. ஓகேங்களா, இப்போ என்னோடய லொக்கேஷன் பார்க்குறீங்க, என்னோடய ரூமை பார்க்குறீங்க, இப்போயே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிறாரு, ஐ திங்க் ஸோ பாவத்தில் இருக்கார், கஷ்டத்தில் இருக்கார். நான் கஷ்டத்தில் இல்லை. ஓகே, ஐ எம் லிவ் மை லைஃப், ஐ லிவ் மை சினிமா, ஐ லிவ் ஃபார் மை ட்ரீம். ஸோ என்னோடய கோலுக்காக நான் ஒர்க் பண்ணிருக்கேன். சஃபர் இஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் நாட் அ பெயின்ஃபுல், இட்ஸ் நாட் அன்
டூ ஹார்ட். இட்ஸ் அன் ப்ராசஸ். ஐ எம் லவ் தி ப்ராசஸ், ஐ லீவ் தி ப்ராசஸ். சுற்றி இருக்கவங்களுக்கு தான் இது ஒரு ஹெசிடேஷனாக தெரியும். எனக்கு அந்த ப்ரெஷர் அது அவங்க நீங்கள் ஒரு லைஃப்பில் வாழ்றீங்கன்னா ப்ரெஷரே இல்லாமல் வாழ்றீங்கன்னா சம்திங் எல்ஸ் நீங்களே தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ப்ரெஷரோடு வாழ்ந்தால் தான் ஐ திங்க் ஸோ ஒரு நல்லாயிருக்கும். நான் சொன்னல, செலெக்ஷன் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு கேரக்டர்ஸ் அண்டு ஸ்டோரிஸ் டெவலப் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ரெக்யூப்மெண்ட்ஸ் சோர்சஸ் வி ஹாவ். அப்படி தான் ப்ராசஸ் போகும். இப்போ நம்மக்கிட்ட சோர்ஸஸ் எல்லாம் கிடச்சிச்சின்னா ஒரு 3-4 டேஸ்லேயே எனக்கு செஞ்சு ஸ்டோரி முடிஞ்சிடும். ஏன்னா அதில் தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸ்டோரி ரைட்டிங் முடிஞ்சிடும். டெவலப்பிங் ஸ்டேஜ் ஒரு 3 to 4 days, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு 4 to 5 days, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் 2 to 3 days, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் 5 to 10 days, அதுக்கப்புறம் வெளியே அனுப்புறது ஒரு 1 day 2 days நம்ம அந்த வேலையை முடிச்சிடலாம். இது அப்ராக்சிமேட்டட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்போ வேணால் மாறலாம். டு பி அவேர்னஸ். எதுக்கு நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அப்படி பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. அது எதுக்கு, ஏன், யார் பார்க்க போகிறா, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, டைம் வேஸ்ட். ஸோ அந்த டைம் வேஸ்ட்டை நான் பண்ணுறேன், பண்ண விடுங்க, அவ்வளோதான். நான் யாரையும் டார்கெட் பண்ண விரும்பல, யாரையும் அக்யூஸ் பண்ண விரும்பல. எல்லோரும் ஃபஸ்ட்டு என்ன சோஷியல் அட்டென்ஷன் பண்ணிட்டு அப்புறமேட்டு நான் சோஷியல் அட்டென்ஷனுக்காக நான் பண்ணல, என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணுறேன். எப்பயுமே சொல்கிறேன், ஐ எம் a சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபிலிம் மேக்கர். நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் பண்ணுறேன். இப்போ ஒரு மாஸ்டர்பேட் பண்ணுறவங்க இப்போ மாஸ்டர்பேட் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா தெரில, அது தப்பு தான். இருந்தாலும் சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறாங்க. அதே மாதிரி தான் சினிமாவை பற்றி எழுதும் போதோ பேசும் போதோ படிக்கும் போதோ அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணும்போதோ அது மற்றவங்ககிட்ட பேசும்போதோ ஒரு மாதிரி ஒரு கிக் கிடைக்குது எனக்கு. இப்போ ரைட்டிங்கில் இது ஒரு பிளாக் இருக்கும்போது அந்த பிளாக் உடைக்கிறப்ப எனக்கு ஒரு கிக் கிடைக்குது. அதுக்கு ஒரு 1 week 2 weeks 1 month எடுக்கிறப்ப அது ப்ராசஸ் நல்லாயிருக்கு. ஒரு ஒரு கேஷிஸ்ட்டை பற்றி நான் யோசிக்கிறேன், அதை நான் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு 1 years 2 years டைம் எடுக்குது. அந்த டைம் நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன். வாட் இஸ் கேஷிசம் அப்படி சொல்லி. இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸில் ஒரு ஃப்ரேம் சேர்க்கறதுக்கு நம்ம நிறைய லேர்ன் பண்ணுறப்ப நம்மளோட அறிவு வளரும், நாமளும் வளருவோம். எண்ட் ஆஃப் தி டே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஐ எம் ஆல்சோ எ டீச்சர். இப்போ நான் டீச்சராக இருக்கிறப்ப ஐ வாண்ட் டு லேர்ன், இப்போ ஐ வாண்ட் டு டூ மிஸ்டேக், ஸோ ஐ வாண்ட் டு சஃபர். தென் ஒன்லி ஐ வில் டீச் த குட், த சூப்பர், த வெரி குட். இந்த இன்ஸ்ப்ரூவ்ட் பீப்புள்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா சூப்பர்ன்றது உங்களோட மித்தாலஜி. ஓகே, இன்ஸ்ப்ரூவ்டு கேஸ்லாம் இருக்கட்டும், பட் ஐ வில் கம் ஃபார் மை செல்ஃப். இப்போயுமே க்ரௌட் நாய்ஸ் இருக்கும், யாரோ பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போயுமே என்னால் இந்த ரூமில் இருக்க முடியாது. அவ்வளோ 2-3 டேஸில் வெக்கேட் பண்ணணுன்ற சுச்சுவேஷன், ப்ரெஷர்ஸ் தான் இருக்குது. ப்ரெஷரை ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணுங்கள், வாங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது நடக்கலைனாலுமே எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இது நான் யாருக்காகவும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுக்கலை. திஸ் ஒன்லி ஃபார் மை ஃபாலோவர்ஸ். என்னை அசிங்கப்படுத்துறது, என்னை அவமானப்படுத்துறது, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். ஐ நோ மை செல்ஃப், ஐ நோ மை பாத். பட் என் கூட இருக்கவங்கள டச் பண்ணால் எனக்கு கோவம் வரும். ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸை ஒருத்தவங்க ஒரு 2-3 பேர் அவன் ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணல, அவன் பெரிய மயிறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கிற சம் வேர்ட்ஸ் அவனை திட்டியிருக்காங்க. அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அப்படி நீங்கள் பேசியிருக்கக்கூடாது. என்னை நீங்கள் பின்னாடி அடிக்கிறது எப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என் பேக்ட்ராப்பில் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் அதை சொல்லி நான் ஹெசிடேட் பண்ண விரும்பலை. ஒன் டே இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், நான் இப்போயும் சொல்கிறேன், ஆர்ட் ஃபிலிம் மேக்கர் சொல்லி மட்டை தட்டாதீங்க. ஆர்ட் ஃபிலிம் நீங்கள் மவுத் ஆஃப் வேர்ட்ஸில் சொன்னது. ஆக்சுவலாக ஆர்ட் ஃபிலிம்ங்கிறது நீங்கள் மவுத் ஆஃப் வேர்ட்ஸில் வச்சதை நான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐ பி அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர். உங்களுக்கு அதில் ஹெசிடேஷன் இருந்தால் ஓகே. இப்போயுமே நான் ஏன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் பற்றி நான் அதிகமாக பேசலை, என்னோடய சேனலில் பேசலை அப்படின்னா, நான் லேர்னிங் ப்ராசஸில் இருக்கேன். ஐ வாண்ட் டு லேர்ன், ஐ வாண்ட் டு ரிசர்ச். இப்போ 1 year ஆகும் எனக்கு அந்த ரிசர்ச் முடிக்க. வை ஐ டேக் அ டைம், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். புரியுதா? ஸோ அதுக்கு தான் டேக் டைம் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒருத்தன் வருஷக்கணக்காக படிக்கிறான்னால அவன் முட்டாள் நினச்சிக்கிறீங்க, காசு இல்லாமல் படிக்கிறனாலே முட்டாள் நினச்சிக்கிறீங்க. தே ஆர் நாட் எ ஃபூல், தே ஆர் ட்ரை. ஓகே, ட்ரை பண்ணுறப்ப செவனேன்னு விடுங்க. நான் விட்டால் நிறைய பேசுவேன். வாங்க பார்த்துக்கலாம், வரலினாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்சால் வாங்க பார்த்துக்கலாம், ஓகேவா? நான் பல பேக் ஸ்டாப் பார்த்துருக்கேன், பல பிரச்சனைகளை பார்த்துருக்கேன், பல நெகட்டிவ்ஸை பார்த்துருக்கேன். எனக்கு அது ப்ராப்ளம்ஸ் கிடையாது, புதுசு கிடையாது. ஒன் டே இல்லை இந்த தாட்டி நல்லது நடக்கலாம், வின் பண்ணலாம். அப்போ ஐ வில் சே எவ்ரி திங். ஓகே, பாய்.